சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று தினம் நாங்கள் நமது காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயங்கள். ஒன்று, தற்பொழுது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்றது. இந்த புதிய அரசியலமைப்பின் போது தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தாம் உள்ளடக்கப் போகின்றோம் என புதிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் எதனை முன்வைக்கப் போகின்றன என்பது தொடர்பாக அவர்கள் முன்னெடுத்து வந்துள்ள ஒரு நடவடிக்கை. நாங்கள் இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய நகர்வு பற்றி பார்க்க போகின்றோம். அந்த வகையில் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினால், அந்த அரசாங்கத்தினால் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட போகிறது. எனவே இந்த புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களுக்குரிய பிரச்சினை உள்வாங்கப்படும் என அரசாங்கத்தின் ஜனாதிபதி உட்பட பல்வேறு அமைச்சர்களும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ் கட்சிகள் தற்பொழுது பல்வேறு கோணங்களில் பிரிந்து நிற்கின்ற இந்த நிலையில் எவ்வாறு முன்வைக்கப் போகின்றோம் எமது தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பதை பெரிய கேள்விக்குறியாக இருந்து வந்தது. இந்த நிலையில் இதுவரை காலமும் தனித்த கொள்கையுடன் மற்றைய கட்சிகளுடன் சேராது தனித்து இயங்கி வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறை ஒரு நகர்வு ஒன்றை மேற்கொள்கின்றது. இம்முறை தேர்தலில் பெற்ற பெறுபேறுகளின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளுக்கும் புரிந்த ஒன்று கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை. அந்த ஒற்றுமையின்மையே தம்முடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை பல்வேறு கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த தேசியம் சார்ந்த கட்சிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியோருடன் முதற்கட்டமாக இந்த தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக புதிய அரசியலமைப்பில் நாங்கள் முன்வைக்கப்பட வேண்டிய விடயம் தொடர்பாக பேசுவதற்கான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதனை மன்னாரிலும் சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக பேசி கிளிநொச்சியில் இவர்கள் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. ஸ்ரீதரனுடன் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சென்று கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் சந்தித்தனர். இதில் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை தமிழ் மக்கள் பேரவையின் ஊடாக முன்வைக்கப்பட்ட தீர்வை அடிப்படையாக கொண்டு கஜேந்திரகுமார் பேச முற்படுகிறார். தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு என்ன? 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 31 வீரசிங்கம் மண்டபத்தில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் மக்கள் பேரவை என்ற அமைப்பின் ஊடாக ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டால் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைக்கு எவ்வாறான தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதை அனைவரும் ஒன்று கூடி கலந்துரையாடி ஒரு தீர்வு திட்டத்தை அன்று முன்வைக்கின்றனர். அந்த தீர்வு திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயம், அந்த தீர்வு திட்டத்தில் அப்போதைய தமிழ் மக்கள் பேரவையின் தலைவராக விக்னேஸ்வரன் செயற்படுகின்றார். விக்னேஸ்வரனின் தலைமையில் இது உருவாக்கப்படுகின்றது. அப்பொழுதும் கஜேந்திரகுமார் மற்றும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தபோது செல்வம் அடைக்கலநாதனும் அந்த செயற்பாட்டில் பங்கேற்றிருந்தார். இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த அமைப்பில், அந்த ஜாப்பில் முன்வைக்கப்பட்ட யோசனை தீர்வு திட்டத்தில் இலங்கை அரசை ஒரு சமஷ்டி அரசாக உருவாக்க வேண்டும் என்பது அதில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நாட்டில் இனப்பிரச்சினைக்கு, இந்த நீண்டகால பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், இது சிங்கள பௌத்த நாடாக இருப்பதே இது முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்றது. இதை இல்லாமல் செய்தால்தான் தேசிய இனப்பிரச்சினை இல்லாமல் ஆக்கப்படும் என்பதை அன்று தமிழ் தலைவர்கள், தமிழ் மக்கள் ஒன்று கூடி முடிவெடுத்துள்ளனர். அந்த அடிப்படையில் தமிழ், சிங்களம், பௌத்தம் ஆகிய பல்லின தேசியம் கொண்ட நாடாக இலங்கை மாற்றப்பட வேண்டும். சமஷ்டியை அடிப்படையாக கொண்ட நாடாக இலங்கை உருவாக்கப்பட வேண்டும். பௌத்தத்துக்கும் சிங்களத்துக்கும் உள்ள முன்னுரிமை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவையினால் யோசனை முன்வைக்கப்பட்டது. இலங்கையில் தமிழ், சிங்களம், முஸ்லீம் ஆகிய 3 இனங்கள் வாழ்கின்றது. எனவே 3 இனங்களுக்குமான சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது சமஷ்டி அடிப்படையிலே உருவாக்கப்பட வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு என இலங்கை 2 அரசுகளாக பிரிக்கப்பட வேண்டும். இதுவே தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட ஒரு யோசனையாகும். அத்துடன் இலங்கையில் பல்லினமான சிங்களம், பௌத்தம், முஸ்லீம் வாழ்கின்றது.
எனவே மலேக மக்களினதும் முஸ்லிம் மக்களினதும் தமிழ் மக்களினதும் சுய நிர்ணயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்தது. தமிழ் மக்கள் பேரவையினால் 44 பக்கங்கள் கொண்ட அறிக்கை முன்வைக்கப்படுகின்றது. அதில் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டால் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் அரசியல் நிலைப்பாடு தொடர்பிலான தொலைநோக்கு பார்வையை அந்த அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வெளிப்படுத்தல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், மூன்றாம் தரப்பு ஒன்று அந்த உடன்படிக்கையில் முன்னிற்க வேண்டும். அதாவது இந்தியா அல்லது அமெரிக்கா அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் முன்னிலையில் அவை மூன்றாம் தரப்பாக செயற்படும் வகையில் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிடுகின்றது. இவ்வாறு முன்வைக்கப்படும் உடன்படிக்கையில் சில அம்சங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிடுகின்றது. தமிழ் தேச அங்கீகாரம், சுய நிர்ணய உரிமை, இறைமை, தன்னாட்சி, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சினை, இராணுவமயமாக்கம் குறைக்கப்படுதல், இராணுவம் இல்லாமல் செய்யப்படுதல், திட்டமிட்ட குடியேற்றங்கள் நீக்கப்படுதல், அரசியல் கைதிகளினுடைய விடுதலை, அனைத்து இன மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் உறுதிப்படுத்தப்படுதல், பொறுப்புக்கூறல், நீதி ஆகிய விடயங்கள் அங்கு முக்கியமாக கோடிடப்பட்டது. இவ்வாறான அம்சங்கள் கொண்ட உடன்படிக்கையை மூன்றாம் தரப்பு நாடு ஒன்றின் முன்னிலையில் கைச்சாத்திட வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிடுகின்றது. தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்வு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. அந்த வகையில் இலங்கை ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்க வேண்டும். மத்திய மாநில அரசு என 2 அரசுகள் காணப்பட வேண்டும். 1978 ஆண்டு அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டது போல் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும். இணைந்த வடக்கு கிழக்கில் ஆளுநர் தெரிவு செய்யப்படும் போது ஜனாதிபதி ஆளுநரை தெரிவு செய்யலாம். ஆனால் மாகாண முதலமைச்சரின் ஆலோசனைக்கு அமையவே அந்த ஆளுநர் தெரிவு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு தெரிவு செய்யப்படும் ஆளுநர் எவ்வாறான அதிகாரங்களை கொண்டவராக இருக்க வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் பேரவை குறிப்பிடுகின்றது. அதாவது அந்த ஆளுநர் அவசர காலகட்டத்தில் மட்டுமே அதிகாரங்களுடையவராகவும் ஏனைய நேரங்களில் சம்பிரதாயபூர்வமான பேரளவிலான அதிகாரம் கொண்டவராக ஆளுநர் செயற்பட வேண்டும். மாகாண முதலமைச்சரே அதிகாரம் உள்ளவராக இருக்க வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவையினுடைய அந்த யோசனை திட்டத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான அம்சங்களை கொண்டதே தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட தீர்வு திட்டமாகும். இந்த தீர்வு திட்டத்தை அடிப்படையாக கொண்டே தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுர அரசாங்கத்தினால் உருவாக்கப்படுகின்ற புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்கள் தம்முடைய ஒருமித்த கோரிக்கையாக இந்த அம்சங்களை கொண்ட ஒரு கோரிக்கையினை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் கட்சிகளை சந்தித்து அவர் இது தொடர்பாக கலந்துரையாடி வருகின்றார். அனுர அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை புதிய அரசியலமைப்பு உருவாகுவது நிச்சயம். ஏனெனில் இம்முறை அவர்கள் பெரும்பான்மை பலத்துடன் புதிய அரசியலமைப்பு உருவாக்குவோம் என்று அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்து போட்டியிட்டு பெரும்பான்மை ஆசனங்களுடன் வெற்றி பெற்றனர். தற்பொழுது பாராளுமன்றத்தில் இவர்கள் ஒரு பிரேரணை நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு பெரும்பான்மை இருக்கின்றது. எனவே கட்டாயமாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும். இந்த புதிய அரசியலமைப்பில் அவர்கள் தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் தொடர்பாக தெரிவிக்கையில் அவர்கள் ஏற்கனவே ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெற்று அதற்கான வரைவு திட்டங்களை உருவாக்கும் பணிகள் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்ன மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் பங்களிப்புடன் இடம்பெற்றது. அந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான தீர்வு திட்டத்தில் அவர்கள் தேசிய இனப்பிரச்சினை தொடர்பாக அவர்கள் முன்வைத்த அந்த தீர்வு திட்டத்தையே இவர்களும் அமுல்படுத்துவதற்கான யோசனையை இவர்கள் இப்போது கொண்டுள்ளார்கள் என்பது ஓரளவு தெளிவாக தெரிகிறது. எனவே அந்த ஒரு அம்சத்தில் காணப்பட்ட முக்கியமான பிரச்சனை அது அந்த காலத்திலேயே கஜேந்திரகுமார் அதனை எதிர்த்து வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனை எதிர்த்தது. ஏக்கியர் ஆட்சி என்ற சொல் அந்த புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்படுவதற்கு காணப்பட்டது. இந்த ஏக்கியர் ஆட்சி என்பது இலங்கை ஒற்றையாட்சி நாடாக அங்கீகரிக்கும், இலங்கை ஒற்றையாட்சி நாடாக பிரகடனப்படுத்தும். எனவே நாம் முன்வைக்கின்ற சமஷ்டி முறையோ தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வோ அந்த ஏக்கியர் ஆட்சி என்ற புதிய அரசியலமைப்பினூடாக கிடைக்கப் போவதில்லை என தமிழ் கட்சிகள் தெரிவித்தன. ஆனால் இதில் தமிழரசு கட்சியின் முக்கிய பங்காக சுமந்திரன் இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அவர் இந்த ஐக்கியர் ஆட்சி தொடர்பாக தெரிவிக்கையில் சமஷ்டி அம்சம் இருக்கின்றது, வெறும் பெயர் பலகையில் நாம் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என இதே பதிலை ஜனாதிபதி அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவும் தெரிவிக்கின்றார். பெயர் பலகையில் விடயங்கள் இல்லை, உள்ளே தேவையான விடயங்கள் இருக்கின்றது என ஒரு மாயையான கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். சுமந்திரனும் அவர் உருவாக்க பணியில் இருந்ததால் அவர் குறிப்பிடுகின்றார், ஏக்கியர் ஆட்சி என்பது
அது ஒருமித்த ஆட்சி, ஒருமித்த நாடு, ஆனால் நாட்டுக்குள் 2 தேசங்கள் இருக்கப் போகின்றது, அதற்கான உருவாக்கங்கள் அங்கு உள்வாங்கப்பட்டுள்ளது, அது ஒருமித்த நாடாக கருதப்படுகின்றதை தவிர ஒற்றை ஆட்சியாக அது மாறாது, ஐக்கிய ஆட்சி என அவர் தெளிவாக அவர் ஒரு விளக்கத்தை அங்கு வழங்குகிறார். எனவே இவ்வாறு ஒரு பிரச்சனை அங்கு காணப்பட்டது. எனவே தான் அந்த அரசியல் தீர்வு திட்டம் தற்பொழுது அனுர் அரசாங்கத்தில் கொண்டுவரப்படுமாக இருந்தால் நிச்சயம் இந்த தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட இலங்கை சமஷ்டி ஆட்சியுடைய, இலங்கை ஒரு குடியரசு நாடாக சமஷ்டி ஆட்சியுடைய நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பலமாக முன்வைப்பதற்காக இந்த தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து தமது ஒருமித்த குரலை வெளிப்படுத்துவதற்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இது உருவாக்கப்படுகின்றது. அதற்கான முயற்சிகளை அவர் முன்னெடுக்கின்றது பாராட்டத்தக்க விடயம். ஏனெனில் 13-14 வருடங்களாக அவர்களுடைய கொள்கை தனிப்பட்ட ஒரு ரீதியாகவே இருந்தது. பல்வேறு இடங்களில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட வேண்டிய இடங்களில் இவர்கள் பிரிந்து சென்றார்கள். இதனால் பிரிந்து தற்பொழுது பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் அது பெரும் பாதிப்பை செலுத்தியது. எனவே இவர்கள் தற்போது தாமாகவே முன்வந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எனவே இந்த நிலையில் அவர் முதலாவதாக யாழ்ப்பாணத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய இல்லத்தில் நேரடியாக சென்று இது தொடர்பாக அவர் கலந்துரையாடினார். அங்கு அதன் பின்னர் கலந்துரையாடியதன் பின்னர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு இது தொடர்பாக தெரிவிக்கின்றார். இவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை கொண்டு வந்து இது தொடர்பாக என்னுடன் கலந்துரையாடினார்கள். நான் இது தொடர்பாக அவர்களுடன் கலந்துரையாடினேன். எனினும் கட்சி என்ற ரீதியில் அனைவரும் ஒன்று சேர்ந்தே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்ததாக அவர் அங்கு குறிப்பிடுகின்றார். ஏனெனில் எமது கட்சியில் சமஷ்டி என்ற சொல் இருந்தால்தான் கட்சியில் மேற்கொண்டு கொண்டு செல்ல முடியும் நம்முடைய கொள்கை அடிப்படையில் என அவர் கஜேந்திரகுமாருக்கும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாங்களும் கோட்டபாய ஆட்சி காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு தீர்வு திட்டத்தை கோட்டபாய ஆட்சி காலத்தில் கோட்டபாய புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக தெரிவித்த போது அவர்கள் ஒரு திட்டவரைவை உருவாக்கினார்கள். அந்த திட்டவரைவையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமர்ப்பித்து அது தொடர்பாகவும் ஸ்ரீதரன் விளக்கம் அளித்து இருவரும் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதேபோல் செல்வம் அடைக்கலநாதனையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கிளிநொச்சியில் வைத்து சந்தித்தார். அவரிடமும் இதே விடயம் தொடர்பாக தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் தொடர்பாக முன்வைக்கின்றார். இந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டம் உருவாக்கப்பட்ட போது செல்வம் அடைக்கலநாதனும் அதில் ஒரு பங்காளராக இருந்தார். எனவே அதில் உள்வாங்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அவருக்கும் பங்கு உண்டு. எனவே அவரும் இது வரவேற்கத்தக்க விடயம். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கு தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும். பாராளுமன்றத்திலும் நாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒருமித்த குரலில் இதனை வெளிப்படுத்தி புதிய அரசியலமைப்பில் அரசாங்கம் ஒற்றையாட்சி அமைப்பை கொண்டு வந்தால் அதற்கு எதிராக நாம் நம்முடைய சமஷ்டி கோரிக்கையை பலமாக முன்வைக்க வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதனும் தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் தமிழரசு கட்சி சந்திக்கின்றது. அந்த தமிழரசு கட்சியின் சந்திப்பில் இது தொடர்பாகவும் பேசப்பட்டது. இதன் பின்னர் சாணக்கியன் மட்டக்களப்பு நகருக்கு ஒரு நிகழ்வு கலந்து கொள்கின்ற போது இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்துள்ளார். என்னவென்றால், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசினோம். ஜனாதிபதியிடம் பேசியதன் பின்னர் எம்முடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான் என அவர் அங்கு குறிப்பிடுகின்றார். இலங்கை வடக்கு கிழக்கு இணைந்த பிரிக்க முடியாத சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட ஒரு ஆட்சி முறையே புதிய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எமது கட்சியின் நிலைப்பாடு என அவர் தெளிவாக ஜனாதிபதியிடம் நாங்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து பலமான ஒரு கருத்தில் நிற்கும் போதுதான் தற்பொழுது தெற்கிலும் உள்ள தேசிய மாற்றம் என்னும் முடிவில் அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றி அவர்களுடைய நிலைப்பாடும் அதில் பலமானதாக இருக்கும். எனவே இரண்டு பக்கமும் பலமானதாக இருந்தால்தான் தற்பொழுது பலமாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தியினை தாக்குப்பிடிக்க முடியும். எனவே இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் இனிவரும் காலங்களில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகின்றது. இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. இதில் இந்த தீர்வு திட்டத்துக்கு இவர்கள் ஆதரவு வழங்குவார்களா என்பது தொடர்பாக பேசியிருப்பார்கள். இனிவரும் காலங்களில் இதனை நான் உங்கள் காணொலியினூடாக இது தெரிவிப்பேன். அந்த வகையில் பேசியிருப்பார்கள். தமிழரசு கட்சிக்குள்ளும் சுமந்திரன் அணி, ஸ்ரீதரன் அணி என ஒரு குழப்பம் இன்றும் தமிழரசு கட்சி குழு கூட்டம் ஆரம்பிக்கும் போதே குழப்பம் ஏற்பட்டது. இனி வரும் காலங்களில் புதிய தலைவர்கள், செயலாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே கட்சி நிலைப்பாடுகள் மாறும். எனவே ஒற்றுமையாக இருந்து தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பார்களா, இல்லை காலங்காலமாக பிரிந்திருந்து தமிழ் மக்களின் பிரச்சனையை இழுத்தடிக்கப் போகிறார்களா என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.